வணக்கம் வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகளுக்காக சஞ்சனா. முதலில் தலைப்புச் செய்திகள். மக்களவைத் தேர்தல் 7 கட்டங்களாக நடைபெறும். தலைமை தேர்தல் ஆணையர் அறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுவையில் ஏப்ரல் 18ஆம் தேதி வாக்குப்பதிவு ஒரே கட்டமாக நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. தமிழகத்தில் 18 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் ஏப்ரல் 18ஆம் தேதி நடத்த ஆணையம் முடிவு. திமுக கூட்டணியில் ஐஜேகேவுக்கு தொகுதி உடன்பாடு ஒப்பந்தம் கையெழுத்தானது. மக்களவைத் தேர்தல் 7 கட்டங்களாக நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. தில்லியில் இன்று தலைமை தேர்தல் ஆணையர் சுனில் அரோரா, தேர்தல் ஆணையர்கள் அசோக் லவாசா, சுஷில் சந்திரா ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய தலைமை தேர்தல் ஆணையர் சுனில் அரோரா, மக்களவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு ஏப்ரல் 11ஆம் தேதி முதல் மே 19ஆம் தேதி வரை 7 கட்டங்களாக நடைபெறும் என கூறினார். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஏப்ரல் 18ஆம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறும் என்றும் தலைமை தேர்தல் ஆணையர் தெரிவித்தார். மக்களவைத் தேர்தலில் பதிவாகும் வாக்குகள் மே 23ஆம் தேதி எண்ணப்படும் என குறிப்பிட்டார். 17வது மக்களவையின் பதவிக்காலம் வருகிற ஜூன் 3ஆம் தேதியுடன் முடிவடைகிறது. இந்த நிலையில் மக்களவைத் தேர்தலை நேர்மையாகவும் சுதந்திரமாகவும் நடத்துவதே தங்கள் இலக்கு என சுனில் அரோரா குறிப்பிட்டார். இந்த தேர்தலில் 90 கோடி வாக்காளர்கள் வாக்களிக்க உள்ளதாகவும் அதில் 18 வயது முதல் 19 வரையிலான 1.5 கோடி வாக்காளர்களும் இருப்பதாக கூறினார். 23 மாநிலங்களில் 100% வாக்காளர் அடையாள அட்டை வழங்கப்பட்டிருப்பதாக தலைமை தேர்தல் ஆணையர் தெரிவித்தார். நாடு முழுவதும் 10 லட்சம் வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அனைத்து சாவடிகளிலும் யாருக்கு வாக்களித்தோம் என்பதை அறிய வகை செய்யும் ஒப்புகை சீட்டு முறை பயன்படுத்தப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டார். மக்களவைக்கான தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதை அடுத்து நாடு முழுவதும் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் உடனடியாக அமலுக்கு வருவதாக அவர் கூறினார். இரவு 10 மணி முதல் காலை 6 மணி வரை ஒலிபெருக்கிகளை அரசியல் கட்சிகள் பயன்படுத்தக்கூடாது என்றும் சமூக வலைதளங்களில் செய்யப்படும் விளம்பர செலவுகளும் வேட்பாளர்களின் செலவு கணக்கில் சேர்க்கப்படும் எனவும் அவர் கூறினார். முதல் கட்ட தேர்தல் ஏப்ரல் 11ஆம் தேதி 91 தொகுதிகளுக்கும், 2வது கட்ட தேர்தல் ஏப்ரல் 18ஆம் தேதி 97 தொகுதிகளுக்கும் நடைபெற உள்ளது. 3ஆம் கட்ட தேர்தல் ஏப்ரல் 23ஆம் தேதி 115 தொகுதிகளுக்கும், 4வது கட்ட தேர்தல் ஏப்ரல் 29ஆம் தேதி 71 தொகுதிகளுக்கும் நடைபெற உள்ளது. 5வது கட்ட தேர்தல் மே 6ஆம் தேதி 51 தொகுதிகளுக்கும், 6வது கட்ட தேர்தல் மே 12ஆம் தேதி 59 தொகுதிகளுக்கும் நடைபெற உள்ளது. 7வது இறுதிக்கட்ட தேர்தல் மே 19ஆம் தேதி 59 தொகுதிகளுக்கு நடைபெறும் என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. Phase 2 starts from 18th April. Assam 5, Bihar 5, Chhattisgarh 3, Jammu Kashmir 2, Karnataka 14, Maharashtra 10, Manipur 1, Odisha 5, Tamil Nadu 39, Tripura 1, Uttar Pradesh 8, West Bengal 3, Puducherry 1, total 97. இதனிடையே தமிழகத்தில் மக்களவைத் தேர்தல் நடைபெறும் ஏப்ரல் 18ஆம் தேதி 18 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு மட்டுமே இடைத்தேர்தல் நடத்தப்படும் என தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ அறிவித்துள்ளார். தஞ்சாவூர், திருவாரூர், அரூர், பாப்பிரெட்டிப்பாளையம், பாப்பிரெட்டிப்பட்டி, பெரியகுளம், ஆண்டிப்பட்டி உள்ளிட்ட 18 தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் நடைபெற உள்ளது. ஒட்டப்பிடாரம், அரவக்குறிச்சி, திருப்பரங்குன்றம் ஆகிய தொகுதிகள் தொடர்பாக நீதிமன்றத்தில் வழக்குகள் நிலுவையில் உள்ளதால் இந்த தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்படவில்லை. பாதுகாப்பு பணிக்காக 10 கம்பெனி துணை ராணுவத்தினர் உடனடியாக தமிழகம் வர உள்ளனர்.
திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள இந்திய ஜனநாயக கட்சிக்கான தொகுதி ஒதுக்கீடு உடன்பாடு சுமூகமாக முடிந்துள்ளதாக கட்சியின் தலைவர் ரவி பச்சமுத்து தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகளுக்கான தொகுதி ஒதுக்கீடு உடன்பாடு குறித்த பேச்சுவார்த்தை நடைபெற்றது. காங்கிரஸ், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் ஆகிய கட்சி நிர்வாகிகளுடன் தொகுதி உடன்பாடு குழுவினர் பேச்சுவார்த்தை நடத்தினர். இன்று காலையில் மதிமுக மற்றும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியுடன் நடத்தப்பட்ட தொகுதி ஒதுக்கீடு பேச்சுவார்த்தையில் முடிவு எட்டப்பட்டது. இன்று மாலையில் இந்திய ஜனநாயக கட்சியின் தலைவர் ரவி பச்சமுத்து, பொதுச் செயலர் பி ஜெயசீலன், கொள்கை பரப்பு செயலர் எம்.எஸ். ராஜேந்திரன் ஆகியோர் திமுக கூட்டணி தொகுதி உடன்பாடு குழுவினருடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். இந்திய ஜனநாயக கட்சி போட்டியிடும் தொகுதி குறித்து உடன்பாடு ஏற்பட்டுள்ள நிலையில் கட்சியின் தலைவர் ரவி பச்சமுத்து ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளதாக தெரிகிறது. கூட்டணி கட்சிகள் போட்டியிடும் தொகுதிகளை திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் ஓரிரு நாளில் அறிவிக்க உள்ளார். போலியோ சொட்டு மருந்து வழங்கும் முகாமை முதலமைச்சர் பழனிசாமி கிரீன்வே சாலையில் உள்ள தமது இல்லத்தில் தொடங்கி வைத்தார். தமிழகம் முழுவதும் 43,051 மையங்களில் 72 லட்சம் குழந்தைகளுக்கு இன்று போலியோ சொட்டு மருந்து வழங்கப்பட்டது. சென்னை கிரீன்வே சாலையில் உள்ள தமது இல்லத்தில் முதல்வர் பழனிசாமி போலியோ சொட்டு மருந்து முகாமை தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து சித்த மருத்துவ மருந்தாளுநர் நியமன ஆணையை 139 பேருக்கு முதல்வர் வழங்கினார். கடந்த 15 ஆண்டுகளாக போலியோ இல்லாத மாநிலமாக தமிழகம் திகழ்வதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் 24 மணி நேரமும் போலியோ சொட்டு மருந்து வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்ட அவர் 2 லட்சம் பணியாளர்கள் இந்த பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இந்தியாவை பொறுத்தவரையில் 8 ஆண்டுகளாக போலியோ இல்லாத நாடாக இந்தியா இருந்தாலும் தமிழ்நாடு போலியோ இல்லாத மாநிலமாக 15 ஆண்டுகள் என்ற அந்த ஒரு முன்னணியில் இருந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு ஒரே தவணையில் கடந்த ஆண்டு நம்ம 2 தவணையாக வழங்கணும். இந்த ஆண்டு டெக்னிக்கல் கமிட்டி அட்வைசரி போர்ட் ஃபார் வேக்சினேஷன் அந்த கமிட்டியுடைய அறிவுரைப்படி ஒரே தவணையாக போலியோ சொட்டு மருந்து வழங்கப்படுகிறது. எத்தியோப்பியாவில் நேரிட்ட விமான விபத்தில் அதில் பயணம் செய்த 157 பேர் உயிரிழந்தனர். தலைநகர் அடிஸ் அபாபாவில் இருந்து நைரோபிக்கு இன்று காலை 8:36 எத்தியோப்பியன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்திற்கு சொந்தமான போயிங் ரக விமானம் இன்று புறப்பட்டு சென்றது. ஆனால் புறப்பட்டு 6 நிமிடங்களுக்குள் விமான கட்டுப்பாடு அறையுடனான தொடர்பை இழந்தது. இதனையடுத்து விமானம் கீழே விழுந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் இதில் பயணம் செய்த விமான பணியாளர்கள் 8 பேர் உட்பட 157 பேர் உயிரிழந்தனர். விமான விபத்தில் உயிரிழந்தோருக்கு எத்தியோப்பியா பிரதமர் அபி அஹ்மது ட்விட்டரில் இரங்கல் தெரிவித்துள்ளார். கிரண் பேடியை திரும்பப் பெற வலியுறுத்தல். கையெழுத்து இயக்கம் தொடக்கம். விவரம் விளம்பர இடைவெளிக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. கொள்கை இல்லாமல் இருந்த மக்கள் நீதி மையத்திற்கு டார்ச் சின்னம் ஒதுக்கப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் விமர்சித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே உள்ள சுசீந்திரம் பகுதியில் 24 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட புறவழிச்சாலையை மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நாடாளுமன்ற தேர்தலை தனியாக அணுக ஒரு துணிச்சல் வேண்டும் என தெரிவித்தார். கொள்கை இல்லாமல் இருந்த மக்கள் நீதி மையத்திற்கு டார்ச் சின்னம் ஒதுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த பொன் ராதாகிருஷ்ணன் அதனை வைத்து தன் கட்சியின் மையத்தை கமல்ஹாசன் கண்டுபிடித்து விடுவார் என விமர்சித்தார். ஏற்கனவே ஏறக்குறைய 10 கோடி ரூபாயில் புதிய பாலம் அமைத்து கொடுக்கப்பட்டிருக்கின்றது. தற்போது ஒரு சுற்றுச்சாலை பைபாஸ் 24 கோடி ரூபாயிலே அந்த சாலை பணிமுடிக்கப்பட்டு இன்று திறந்துவிடப்படுகின்றது. தனியாக சில கட்சிகள் தனியாக அணுகிறாங்களா, அவங்களோட நிலைப்பாடை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது ஒரு துணிச்சல் வேணும். தனியாக நிற்கிறதுக்கு ஒரு துணிச்சல் வேணும். டார்கெட் கிடைச்சதுல மையத்தை கண்டுபிடித்து விடுவார்.
இந்த ஆண்டு அனைத்து வகுப்புகளுக்கும் பாடத்திட்டம் மாற்றி அமைக்கப்படும் என பள்ளி கல்வித்துறை அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோபிச்செட்டிப்பாளையத்தில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு இலவச மடிக்கணினி வழங்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர், சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தை மாற்றியமைக்க 2 ஆண்டுகள் தேவைப்படும் நிலையில் தமிழக அரசு 8 மாத காலத்தில் பாடத்திட்டங்களை மாற்றி அமைத்துள்ளதாக தெரிவித்தார். கோடையில் அனைத்து பள்ளிகளுக்கும் கட்டாயம் விடுமுறை விட வேண்டும் எனவும், கோடைக்கால சிறப்பு வகுப்புகளை தடுக்க அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அமைச்சர் கூறினார். மேலும் தமிழகத்தில் 800 பள்ளிகள் மூடப்பட்டதாக வரும் தகவல் பொய்யானவை என குறிப்பிட்டார். 3 கட்டமாக நாம் நம்முடைய பாடத்திட்டங்களை மாற்றியமைப்பதற்காக நடவடிக்கை மேற்கொண்டோம். 1, 6, 9, 11 போன ஆண்டு முடிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இருக்கின்ற பாடம் அனைத்தும் ஒரே ஆண்டில் முடிக்க வேண்டும் என்ற ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. 2, 3, 4, 5, 7, 8, 10, 12 அனைத்தும் வாழ்வதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த ஆண்டு வருகின்ற பாடத்திட்டங்கள் அனைத்தும் மாற்றுகிற போது 12 வகுப்பறைகளிலும் பாடத்திட்டங்கள் மாற்றி அமைக்கப்படும். எதிர்க்கட்சிகளின் கூட்டணி வியூகத்தை முறியடிக்கவே அதிமுக மெகா கூட்டணி அமைத்துள்ளது என பால்வளத்துறை அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தெரிவித்துள்ளார். சிவகாசி அருகே உள்ள திருத்தங்கல் அரசு மகளிர் பள்ளியில் போலியோ சொட்டு மருந்து வழங்கும் முகாமை தொடங்கி வைத்த பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மக்களவைத் தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்று மத்திய அமைச்சரவையில் பங்கேற்கும் என அமைச்சர் கூறினார். மேலும் தேர்தல் போட்டி என்பது அதிமுகவிற்கும் திமுகவிற்கும் இடையேதான் எனவும் குறிப்பிட்டார். எங்களுக்கு சவாலான கட்சியே கிடையாது. எங்களுக்கு எதிர்ப்பான கட்சின்னு சொன்னால், எங்களுக்கு போட்டின்னு சொன்னால் திமுக கூட்டணி தான். அண்ணா திமுக, திமுக 2 சாரட்டு பூட்டப்பட்ட வண்டியில் உட்காந்துருக்கோம். பந்தயமாக போக போகுது. இலக்கு அடைய போகிறது யாருங்கிறது தான் முடிவு. அதில் அதிமுக கூட்டணி தான், எடப்பாடி தலைமையில் உள்ள அதிமுக கூட்டணி தான் வெற்றி அடையும், ஜெயிக்கும். மத்தியில் ஆட்சி அமைப்பதற்கு உறுதுணையாக இருக்கும். ஆட்சியிலும் பங்கு வரும். தேமுதிக பொருளாளர் பிரேமலதா தனிப்பட்ட முறையில் அரசியல் தலைவரை விமர்சனம் செய்ததிலிருந்தே அவர் தரம் தாழ்ந்த அரசியல்வாதி என்பது தெரிவதாக புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி வைஷாலி வீதியில் புதுப்பிக்கப்பட்ட காங்கிரஸ் கட்சியின் தலைமை அலுவலகத்தை திறந்து வைத்த அவர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி வைத்ததிலிருந்தே என்ஆர் காங்கிரஸ் தலைவர் ரங்கசாமி சொந்த காலில் நிற்க தெரியாதவர் என்பது தெரியவந்துள்ளதாக கூறினார். எந்த அரசியல் கட்சி தலைவரையும் விமர்சனம் செய்வது என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடாது. கொள்கை ரீதியாக விமர்சனம் செய்யலாம். ஆனால் தனிப்பட்ட முறையில் கொச்சையாக ஒரு கட்சியோட பொருளாளராக இருப்பவர் பேசுவது நல்லதல்ல. அது தரந்தாழ்ந்த அரசியல். அதிலிருந்து அவர் தரந்தாழ்ந்த அரசியல்வாதி என்பது தெரிகிறது. மக்கள் மத்தியில் அவர்கள் செல்லும் பொழுது மக்கள் கண்டிப்பாக அவர்களுக்கு பாடம் கொடுப்பார்கள். ஒரு அரசியல் கட்சி விமர்சனம் செய்வதும், ஒரு அரசியல் கட்சி தலைவரை தனிப்பட்ட முறையில் விமர்சனம் செய்வதும் நாகரிகமான அரசியல் இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்ளும். புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கிரண்பேடியை மத்திய அரசு திரும்ப பெற வலியுறுத்தி தேசியவாத காங்கிரஸ் சார்பில் நடைபெற்ற கையெழுத்து இயக்கத்தை புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமி துவக்கி வைத்தார். புதுச்சேரியில் மக்கள் நலத்திட்டங்களை முடக்குவதாக கிரண்பேடி மீது எழுப்பப்பட்டுள்ள புகாரை அடுத்து அவரை திரும்ப பெற மத்திய அரசை வலியுறுத்தி கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது. முத்தியால்பேட்டை சின்னமணிக்கூடு அருகே நடைபெற்ற கையெழுத்து இயக்கத்தை முதலமைச்சர் நாராயணசாமி தொடங்கி வைத்தார். புதுச்சேரியில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் வரும் மக்களவைத் தேர்தல் அமையும் என புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சரும் என்ஆர் காங்கிரஸ் தலைவருமான ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அதிமுக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற தேர்தல் ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொண்ட ரங்கசாமி பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது அதிமுகவுடன் கூட்டணி அமைத்ததால் தான் 5 ஆண்டுகள் தம்மால் சிறப்பான ஆட்சியை தர முடிந்ததாக கூறினார். இந்த கூட்டணி ஜெயலலிதா விரும்பிய கூட்டணிதான் என்றும் சந்தர்ப்பவாத கூட்டணி அல்ல என்றும் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். இந்த தேர்தலில் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் நம்முடைய வேட்பாளரை, கூட்டணி கட்சி வேட்பாளரை வெற்றி பெற செய்ய வேண்டும். அதுதான் எங்களுடைய எண்ணம். இந்த தேர்தலில் நாம் முழுமையாக பாடுபட்டு நம்முடைய புதுச்சேரியில் ஒரு ஆட்சி மாற்றம் வர வேண்டும் என்ற எண்ணத்தோடும் இந்த பணியாற்றுகிற கடமை நமக்கு இருக்கின்றது. மக்களுக்காக இந்த வெற்றியை நாம் பெற்றாக வேண்டும். அதற்கு நீங்கள் அனைவரும் இணைந்து நன்றாக, ஒவ்வொரு பகுதியிலும் இணைந்து நன்றாக செயல்பட வேண்டும் என்று உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். பாட்டாளி மக்கள் கட்சியின் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் குரு இயற்கையாக மரணமடையவில்லை என அவரது மகன் கனலரசன் தெரிவித்துள்ளார்.
சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், குருவின் மரணம் இயற்கையானது அல்ல எனவும், அவரை சூழ்நிலை கைதியாக பாட்டாளி மக்கள் கட்சியினர் நடத்தியதாகவும் குற்றம் சாட்டினார். குருவை சிங்கப்பூர் அழைத்து சென்று சிகிச்சை அளித்திருந்தால் பிழைத்திருப்பார் எனவும், தங்களை போன்றவர்கள் இனி ஏமாறக்கூடாது எனவும் தெரிவித்தார். வன்னியர் சமுதாய நலனுக்காக தாங்கள் ஒரு இயக்கம் அமைத்திருப்பதாக கனலரசன் தெரிவித்தார். எங்கள் குடும்பம், இந்த 25 குடும்பம், இந்த மாதிரி யாரும் நாளைக்கு கஷ்டப்பட்டுறக்கூடாது, இந்த 2.5 கோடி மக்களும் கஷ்டப்பட்டுறக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நாங்கள் ஒரு இயக்கம் ஆரம்பித்து அவங்களை எதிர்த்து வன்னியர் நலனுக்காக, இந்த சமுதாய நலனுக்காக அப்படின்னு மட்டும் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். எங்களோட கோரிக்கைகள், நிபந்தனைகளை யார் மதிக்கிறாங்களோ, யார் எங்களை ஆதரவு கேட்குறாங்களோ அவங்களுக்கு நாங்கள் கண்டிப்பாக ஆதரவு கொடுப்போம். தூத்துக்குடி முத்துநகர் கடற்கரையில் அமைக்கப்பட்டுள்ள மக்களவை தேர்தல் விழிப்புணர்வு மணல் சிற்பத்தை மாவட்ட ஆட்சியர் சந்தீப் நந்தூரி திறந்து வைத்தார். மக்களவை தேர்தலில் 100% வாக்குப்பதிவு இலக்குடன் தமிழகம் முழுவதும் வாக்காளர் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகிறது. தூத்துக்குடியில் தேர்தல் விழிப்புணர்வு மணல் சிற்பத்தை திறந்து வைத்த மாவட்ட ஆட்சியர் சந்தீப் நந்தூரி செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது நடைபெறவுள்ள தேர்தலில் அனைத்து வாக்காளர்களும் வாக்களிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அனைத்து வசதிகளும் செய்யப்பட உள்ளதாக கூறினார். மாற்றுத்திறனாளிகள் வாக்களிக்க வாக்குச்சாவடிகளில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட உள்ளதாகவும் தெரிவித்தார். இந்த தடவை தேர்தல் ஆணையத்தினுடைய முக்கியமான நோக்கம் என்னன்னு சொன்னால், ஃபர்ஸ்ட் தீம் நோ ஓட்டர் ஷுட் பி லெஃப்ட் பிஹைண்ட். எல்லாருக்குமே கண்டிப்பாக வாக்காளர் அட்டையில் வாக்காளர் பட்டியல பேர் இருக்கணும், எல்லாருமே ஓட்டு போடணும். ரெண்டாவது ஆக்சசிபிள் எலெக்ஷன்ஸ். மாற்றுத்திறனாளிகளுக்கு இந்த தடவை முக்கியத்துவம் கொடுத்துட்டு அவருக்கு பல்வேறு ஏற்பாடுகள் எல்லாமே பண்ணுறது வாக்காளர் வாக்குச்சாவடியில். அது மட்டும் இல்லாமல் அவருடைய மார்க்கிங் எல்லாமே ஆன்லைன் பண்ணுறது போன்ற பல்வேறு ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே அவருக்காக பண்ணுறோம். ஸோ அந்த 2 விஷயங்களையும் ஹைலைட் பண்ண மாதிரி நம்ம இந்த தீம் சாண்ட் ஆர்ட் பண்ணாங்க. ஓவியாலயா அமைப்பின் சார்பில் நடைபெற்ற மாணவர்களுக்கான ஓவியப் போட்டியில் ஏராளமான பள்ளி மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டு பரிசு பெற்றனர். சென்னை விருகம்பாக்கத்தில் உள்ள தனியார் பள்ளியில் அரசு மற்றும் தனியார் பள்ளி மாணவ மாணவிகளுக்கான ஓவியப் போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் சென்னையில் உள்ள பல்வேறு பள்ளிகளைச் சேர்ந்த மாணவர்கள் பங்கேற்று தங்களது திறமையான ஓவியங்களை வரைந்தனர். சிறந்த ஓவியங்களை வரைந்த மாணவ மாணவியர்களுக்கு அரும்பாக்கம் அரசு மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் செல்வம் பரிசுகளை வழங்கினார். என்னுடைய அரசு பள்ளி மாணவர்களையும் என்னுடைய ஓவியாலயான்னு ஒரு கலை சேவை மையம் நான் வச்சுருக்கேன். நான் இந்த கலை சேவை மையம் மூலிமா என் மாணவர்களுக்கு பரிசு கொடுத்து அவங்கள மோட்டிவேட் பண்ணி என்கரேஜ் பண்ணி ஃப்யூச்சரில் நிறைய ஓவியரை உருவாக்கணுன்ற எண்ணத்தில் இதை நான் பண்ணிகிட்ருக்கேன். ஏற்கனவே என்கிட்ட படித்த நிறைய மாணவர் ஓவிய ஆசிரியர் ஆகியிருக்காங்க. அதுக்கு பேர் என்னென்னா ஃப்ரீ அண்ட் அவுட் அண்ட் மாடல் எக்ஸாம் சொல்லுவாங்க. அந்த எக்ஸாம் முடிக்க வச்சு இன்றைக்கி நிறைய பேரை நான் டீச்சரை உருவாக்கியிருக்கிற பெருமை எனக்கு இருக்குது. பெரம்பலூர் மாவட்டம் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் சமயபுரம் கோவிலுக்கு பாத யாத்திரை சென்ற பக்தர்கள் மீது கார் மோதிய விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். பெரம்பலூர் மாவட்டம் சிறுவாச்சூரை சேர்ந்த பக்தர்கள் சிலர் சமயபுரம் மாரியம்மன் கோயிலுக்கு பாத யாத்திரை சென்றனர். அப்போது பாடாலூர் ஆஞ்சநேயர் கோயில் அருகே சென்னையிலிருந்து திருச்சி நோக்கி சென்ற கார் ஒன்று பக்தர்கள் மீது மோதியது. இதில் சம்பவ இடத்திலேயே கலியன், பரமேஸ்வரி, காவேரி ஆகிய 3 பேர் உயிரிழந்தனர். காயமடைந்த மருதாம்பாள், சோலையம்மாள் ஆகியோர் பெரம்பலூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். விபத்து குறித்து பாடாலூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இனி செய்திகளின் தொகுப்பை காணலாம். தர்மபுரி மாவட்டத்தில் குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து முகாமை தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் KV அன்பழகன் தொடங்கி வைத்தார். போலியோ எனப்படும் இளம் பிள்ளை வாத நோயை அறவே ஒழிக்கும் நோக்கில் தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு சொட்டு மருந்து வழங்கும் முகாம் இன்று நடைபெற்றது. இதில் லட்சக்கணக்கான குழந்தைகளுக்கு சொட்டு மருந்து வழங்கப்பட்டது. தர்மபுரி பேருந்து நிலையத்தில் அமைக்கப்பட்ட முகாமில் மாவட்ட ஆட்சியர் மலர்விழி குழந்தைகளுக்கு சொட்டு மருந்து வழங்கினார். சேலம் மாநகராட்சி சார்பில் குமாரசாமிப்பட்டி ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சொட்டு மருந்து முகாமை மாவட்ட ஆட்சியர் ரோகிணி தொடங்கி வைத்தார். சேலம் மாவட்டத்தில் 3,73,000 குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து இன்று வழங்கப்பட்டது. 3,612 மையங்களில் சொட்டு மருந்து வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. நெல்லை மாவட்டத்தில் போலியோ சொட்டு மருந்து வழங்கும் பணியினை மாவட்ட ஆட்சியர் ஷில்பா பிரபாகர் தொடங்கி வைத்தார். திருநெல்வேலி மாவட்டத்தில் 2,63,000 குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கப்பட்டு வருகிறது. இதற்காக 1,705 போலியோ சொட்டு மருந்து மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இது தவிர 20 நடமாடும் சொட்டு மருந்து வாகனமும் செயல்பட்டு வருவதாக மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார்.
புதுக்கோட்டை காமராஜபுரம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மாவட்ட ஆட்சியர் உமா மகேஸ்வரி குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கி தொடங்கி வைத்தார். மொத்தம் 1356 மையங்களில் 5 வயதிற்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் போலியோ சொட்டு மருந்து வழங்கப்பட்டு வருகிறது. இப்பணிகளில் 5634 பேர் ஈடுபடுத்தப்பட்டனர். புதுச்சேரியில் முதலமைச்சர் நாராயணசாமி குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கி முகாமை தொடங்கி வைத்தார். அங்கு 452 மையங்களில் 91,000 குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கப்பட்டது. புதுச்சேரியில் காலை 7 மணிக்கு தொடங்கிய முகாம் மாலை 3 மணி வரை நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் வேங்கிக்கால் துணை சுகாதார நிலையத்தில் போலியோ சொட்டு மருந்து முகாமை இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரன் தொடங்கி வைத்தார். மாவட்டத்தில் உள்ள 7,459 சுகாதார மையங்களில் 2,29,144 குழந்தைகளுக்கு வழங்கப்பட்டது. இதில் அங்கன்வாடி பணியாளர்கள், தன்னார்வலர்கள் ஈடுபட்டனர். இந்தியன் வெல்ஸ் டென்னிஸ் தொடர் ஜோகோவிச் முன்னேற்றம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. சண்டிகரில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான 4வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலிய அணி 28 ஓவர்கள் முடிவில் 2 விக்கெட்டுகள் இழப்புக்கு 162 ரன்கள் எடுத்து விளையாடி வருகிறது. டாஸ் வென்ற இந்திய அணி முதலில் பேட்டிங்கை செய்த நிலையில் தொடக்க ஆட்டக்காரர்களாக களமிறங்கிய ஷிகர் தவான், ரோஹித் சர்மா ஆகியோர் அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்தினர். ஷிகர் தவான் 143 ரன்களும், ரோஹித் சர்மா 95 ரன்களும் எடுத்தனர். நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவர்கள் முடிவில் இந்திய அணி 9 விக்கெட்டுகள் இழப்புக்கு 358 ரன்கள் எடுத்தது. 359 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய ஆஸ்திரேலிய அணி 28 ஓவர்கள் முடிவில் 2 விக்கெட்டுகள் இழப்புக்கு 162 ரன்கள் எடுத்து விளையாடி வருகிறது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் இந்தியன் வெல்ஸ் டென்னிஸ் போட்டித் தொடரின் 2வது சுற்றில் அமெரிக்க வீரர் வீழ்த்தி ஜோகோவிச் அடுத்த சுற்றுக்கு முன்னேறினார். அமெரிக்க வீரரான ஜான் ஃபெரன்ஸ்லேவுடன் மோதிய செர்பியா வீரர் நோவக் ஜோகோவிச் தொடக்கம் முதலே சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார். 1 மணி 29 நிமிடம் நீடித்த இந்த போட்டியில் ஜோகோவிச் 7-6, 6-2 என்ற கணக்கில் வெற்றி பெற்று 3வது சுற்றுக்கு தகுதி பெற்றார். மற்றொரு 2வது சுற்று போட்டியில் பிரான்ஸ் வீரர் கேல் மால்பின்ஸ் 6-4, 3-6, 6-3 என்ற கணக்கில் அர்ஜென்டினா வீரர் லிவாண்டோ மேயரை வீழ்த்தினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்களவைத் தேர்தல் 7 கட்டங்களாக நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ள நிலையில் நடத்தை விதிமுறைகள் உடனடியாக அமலுக்கு வந்துள்ளன. தமிழகம் மற்றும் புதுவையில் ஏப்ரல் 18ஆம் தேதி வாக்குப்பதிவு ஒரே கட்டமாக நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. தமிழகத்தில் 18 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் ஏப்ரல் 18ஆம் தேதி நடத்த தேர்தல் ஆணையம் முடிவு செய்துள்ளது. திமுக கூட்டணியில் ஐஜேகேவுக்கு தொகுதி உடன்பாடு ஏற்பட்டுள்ள நிலையில் இதற்கான ஒப்பந்தம் கையெழுத்தாகியிருக்கிறது. இத்துடன் வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகள் நிறைவடைந்தன. வேந்தர் டிவி செயலியை பதிவிறக்கம் செய்து முக்கிய செய்திகளை நேயர்கள் காணலாம். மீண்டும் இரவு 8:30 மணிக்கு வேர்ல்ட் ரவுண்ட் அப் செய்தியில் சந்திப்போம். வணக்கம்.